வணக்கம். டோட்டல் சரண்டர் டு ட்ரம்ப். மோடியின் கொலைத்தனம். பாதிக்கப்படும் விவசாயிகள். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் என்னால அந்த காணொலிகளை போட முடியுது. இப்ப சமீபத்திய நிகழ்வாக நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த அமெரிக்க இந்திய வணிக ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு ஒப்பந்தத்தை பத்தி தான் நாடு முழுக்க ஒரு பேச்சா இருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அதாவது ட்ரம்ப் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, மோடி வேற ஒரு ட்வீட் போடுறாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி அங்க உள்ள காமர்ஸ் மினிஸ்டர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்க எல்லாம் வேற வேற மாதிரி ட்வீட் போடுறதால நமக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கல. ஸோ இந்த வணிக ஒப்பந்தமானது முடிவாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த தெளிவும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, டோட்டல் சரண்டர் ஆயிருக்காரு மோடி. ட்ரம்போட எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும், அவருடைய மிரட்டலுக்கும், அவருடைய எல்லா வித அந்த ரவுடித்தனத்துக்குமே இவர் சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல் சொல்லுது. ஏன்னா இப்ப நம்ம அவர் என்ன மாதிரியான ட்வீட் போடுறாருன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்கப்படும் பொருட்களுக்கு 50% 18% குறைச்சிட்டாரு. அதுவே தவறு. ஏன்னா ஒரிஜினலா 25% தான் உயர்த்தப்பட்டிருந்தது. அப்புறம் இவங்களை மிரட்டுறதுக்காக ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, இன்னும் ஒரு 25% போட்டு 50% இருந்தது. இப்ப இந்த 50ல இருந்து 18க்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சங்கிகள் புலகாய்ந்து ஆடுறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரிஜினலா இருந்தது 25 தான், பயமுறுத்துக்காக போட்டது இன்னொரு 25. ஆக 25ல இருந்து 18க்கு ஒரு 7 தான் குறைச்சிருக்காரு அப்படிங்கிறது. அதுதான் அந்த நிதர்சனமான உண்மை. சரி, இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் என்னன்னா, நம்ம பொருள்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது அங்கிருந்து நம்ம அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரப்போக பொருள் இருக்கு இல்லைங்களா நம்ம நாட்டுக்கு, அந்த பொருள்களுக்கு இந்திய அரசாங்கம் 0% தான் வரி விதிக்க போகுது அப்படிங்கிறது தான் இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஏன்னா நம்ம பொருள் அங்க போகும்போது அது 18% அவங்க வரி விதிக்கிறாங்க. அதனால அந்த நாட்டு பொருளோட அது ஒரு காம்படிஷன், கரெக்டான ஒரு காம்படிஷன்ல இருக்கும் அங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற அங்கிருந்து இங்க வர பொருள்களுக்கு டோட்டலா நீங்க 0% வரி விதிச்சீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா, அங்கிருந்து வர பொருள்கள், ஒரு உதாரணத்துக்கு இந்த பாலாடைகள், பால் பொருள்கள், இன்னும் என்னென்ன பொருள்கள் அங்கேருந்து வருதா, அது 0%ல வரும்போது, இங்க ஏற்கனவே உள்நாட்டு உற்பத்தியில இருக்கு பாருங்க. அது ஒரு விவசாய பொருளா இருக்கலாம், இல்ல லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிற பொருளா இருக்கலாம். இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப அங்கிருந்து 0 இதுல வரும்போது விலை அங்க ரொம்ப சீப்பா இருக்கும் இங்க. ஸோ மக்கள் அந்த பொருளை வாங்குறதுக்கு முற்படுவாங்களே ஒழிய, லோக்கல்ல இருக்கிற பொருள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால டாக்ஸஸ் எல்லாம் போட்டு இது அதிகமாகும். ஸோ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஒரு லிட்டர் பால் எடுத்துங்களேன். ஒரு அசம்ஷன்ல இப்போ அங்கேருந்து வர பால் பவுடர் 1 லிட்டருக்குரியது ஒரு 25 ரூபாய்க்கு வருதுன்னு வைங்க. இங்க நம்ம நாட்டுல உள்ளது ஒரு 35 ரூபாய்க்கு இருக்கும். இந்த சூழல்ல இந்த உள்நாட்டில் உற்பத்தியான இந்த பால் பொருளை வாங்குறத விட்டுட்டு அது சீப்பா இருக்குங்கிறதால அமெரிக்கன் பொருளே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க. அப்ப உள்நாட்டு உற்பத்தி அல்லது உள்நாட்டு பொருளாதாரம் அல்லது உள்நாட்டு இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு பாருங்க, ஃபுல் செக்டாருமே இதுல அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, டோட்டலாவே நீங்க ஒரே நாட்டுல இருந்து வாங்குறீங்க பொருள். அமெரிக்காவில இருந்து நிறைய பொருள்களை வாங்குறீங்க. அதுக்கு நீங்க 0% வரி தான் இங்க போடுறீங்கும் போது, இப்ப மற்ற நாட்டுல இருந்து வர பொருள்களுக்கெல்லாம் வரி விகிதம்லாம் இருக்கும். ஸோ இப்ப அதுவே ஒரு இம்பேலன்ஸ் நிலவுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக இதை எல்லாமே சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியிலும் சரி, உள்நாட்டு தொழிலதிபர்கள் இருக்கிறாங்களா, சிறு குறு தொழில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வேலையை செய்யற, இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இடியா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இவ்வளவு தூரம் மோடி இறங்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறது தான் இப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு பொருளை நம்ம உற்பத்தி நம்ம பண்றோம்னா, அது இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். அவங்க பொருளை நம்ம இறக்குமதி பண்றோம்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. அவங்களுக்கும் அதிகமா நஷ்டம் இல்லாம நமக்கும் அதிக நஷ்டம் இல்லாம 2 பேருக்கும் ஒரு சமநிலை, அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறத பார்க்கிறோம். அது இல்லாத மாதிரியான இந்த வணிக ஒப்பந்தம் என்பது நம் நாட்டு மக்களை ரொம்ப அதிகமா பாதிக்கும். இன்னொன்னு அமெரிக்காவில அங்க விற்கப்படாத பொருள்கள், அங்க காலாவதியான பொருள்கள், அதே மாதிரி அங்க லோக்கல் மார்க்கெட் இல்லாத பொருள்கள் எல்லாம் நம் மீது திணிக்கப்படும் அப்படிங்கிற அந்த அம்சமும் இதுல இருக்குங்கிறத பாக்குறோம்.
இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயமா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ரொம்ப பாதகமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது விமானம் இல்ல மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுவரையும் நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வேறு காலத்துல இருந்தே வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் இப்போ பெட்ரோலிய பொருட்களா இருக்கட்டும், இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரஷ்யாட்ட வந்து ரொம்ப காலம் நம்மளுடைய அந்த உறவு இருந்தது, அவங்களோட ரொம்ப நாளம் இருக்குங்கிறத பாக்குறோம். இப்ப ஆல் ஆஃப் சடன் இப்ப பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே வந்து ரஷ்யாவிட்ட இருந்து வாங்குறத நிறுத்திட்டு அமெரிக்கா சொல்கிற வெனிசுலாவில இருந்து நம்ம வாங்கணும்னு அது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல இதுவும் ஒரு பகுதியாக இருக்கு. இதுல என்ன மிகப்பெரிய ஆபத்துன்னா, இப்ப ரஷ்யாவில இருந்து நமக்கு வர வைக்கிற அந்த ஆயில்ல வந்து அதை ப்ராசஸ் பண்ற செலவு ரொம்ப கம்மி. அதே சமயம் அதனுடைய அடர்த்தி, அந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம்ங்கிறதால குவாலிட்டி வைஸ் வந்து ரஷ்யாவில இருந்து வர அந்த எண்ணெய் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. அதே வேலையில வந்து அந்த தரமான ஒரு ஆயில் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துங்கிறத பாக்குறோம். ஆனா வெனிசுலாவில் உள்ள அந்த ஆயில்ல என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, முதல்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அங்கே இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வரணும் ஒண்ணு. ரெண்டாவது ப்ராசஸிங் காஸ்ட் வெனிசுலாவின் ஆயில்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த குரூட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப அடர்த்தியான ஒரு குரூடு கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நமக்கு தகவல்கள் இருக்கு. ஆக இப்ப அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த ரஷ்யன் ஆயிலை நிறுத்திட்டு வெனிசுலா ஆயில் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அதனுடைய விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸிங் காஸ்ட் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து அது ரொம்ப மிகப்பெரிய விலைக்கு தான் நம்ம அதிகமான விலைக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப ஆக லோக்கல்ல வந்து ஆயிலோட விலை ஏறதுக்குமான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இந்த மிலிட்டரியை பொறுத்தவரையிலுமே வந்து ரஷ்யாவில இருந்து வாங்குற பொருட்கள் வந்து நமக்கு விலை கட்டுப்படி ஆகிற பொருட்களாகவும் அதே சமயம் ரொம்ப குவாலிட்டியான பொருட்களாகவும் இருக்கு. அணுகுலை சம்பந்தமான பொருட்கள்னா ரஷ்யாவில் வந்து நீண்ட நாள் அவங்க அந்த தொழில இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொருளாகும். ஆனா அமெரிக்காவில் உள்ள அணுகுலை தளவாடங்கள், அணுகுலை சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே வந்து குவாலிட்டி இல்லாதவைகள். அவர்கள் வந்து அந்த அளவு ரஷ்யாவில் கொடுக்கும்போது குவாலிட்டியே இல்லை. ஆக இவ்வளவு தூரம் வந்து நம்ம குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விலையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லோக்கல் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக நரேந்திர மோடி ஏன் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காரு? இதுல வேற ஏதாவது அம்சம் இருக்கா? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்ப சமீபத்துல பேசப்படுகிற இந்த எக்ஸ்டின் ஃபைல்ஸ் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதனால இவர் மிரட்டப்படுறாரா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தொடர்ந்து நீங்க ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா மோடி அவர் மிரட்டுறது, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேற நம்ம நாட்டு சைனாவோட நமக்கு உள்ள பிரச்சனை, எந்த வெளிவிவகார பிரச்சனையா இருக்கட்டும், அதுல வந்து மோடி மூக்கத்தை நுழைச்சி அவர் அதுக்கு சொல்யூஷன் சொன்ன மாதிரியும் அவர் தான் இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் அந்த மாதிரியான அவருடைய அடாவடித்தனங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மோடியும் அதை எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு அடுத்த நாட்டு தலைவர்கள் நம்ம நாட்டினுடைய அஃபேர்ஸ்ல, ஃபாரின் அஃபேர்ஸா இருக்கலாம், இல்ல எக்கனாமிக் அஃபேர்ஸா இருக்கலாம், இதுல வந்து தலையிடறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? இதை ஏன் அனுமதிக்கிறார் மோடி? வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா 56 இன்ச்சு மார்பு உள்ள ஒரு பிரதம மந்திரி அமெரிக்கா கிட்ட மட்டும் ஏன் 5 இன்ச்சா சுருங்கி போயிடுறாரு? இங்க வந்து எதிர்கட்சிகள்கிட்டையும் முஸ்லிம்கள்ட்டையும் இங்க உள்ள மக்கள்கிட்டையும் வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுற நரேந்திர மோடி அங்க மோடி கிட்ட மட்டும் ட்ரம்ப் கிட்ட மட்டும் ஏன் பம்மி போயிடுறாரு? என்ன காரணம்? எதனால இது யாருக்கான இந்த பம்புதல் நடக்குது? இது எல்லாமே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக இந்த ட்ரேட் ஒப்பந்தமானது வெளிப்படையான தன்மை கொண்டது அல்ல. ரெண்டாவது, இதனுடைய இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நமது உள்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போறாங்க. அதே மாதிரி கால்நடை வளர்ப்பவர்கள், அதை நம்பி இருக்கிற சிறு குறு விவசாயிகள் வந்து இந்த பொருள்கள் வர்றது, அமெரிக்க பொருள்கள் வர்றது மூலமாக தங்கள் பொருளுக்கு விலை இல்லாம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிதி நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு இந்த நேரத்துல தெரிய வருகிற மிக முக்கியமான செய்தியாகும். இதை எல்லாத்தையுமே வந்து பாஜக காரர்களும் சரி, சங்கிகளும் வந்து இதை கண்டுக்காம இருக்காங்க. இதை பற்றி அவங்க விமர்சனம் பண்றதே நிறுத்திட்டாங்க. எதிர்கட்சிகளும் ராகுல் காந்தியும் இன்னும் வந்து பொதுமக்களும் தான் வந்து இதற்கான விமர்சனத்தை பண்றாங்க. இதை பற்றி வெளிநாட்டுல இருந்து வர நியூயார்க் டைம்ஸ், வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூட இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம நாட்டுக்காக அக்கறை கொண்டு அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எந்த அளவு வந்து அமெரிக்க நன்மைக்காக போடப்படுகிற ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இவ்வளவு இருந்தும் மோடி வந்து இதை தொடர்ந்து பர்சியூ பண்றாருன்னா, மோடி ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரம்ப் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அது என்ன விஷயங்கிறது போக போக வர காலங்கள்ல தெரியும். அடுத்தடுத்து வர அமர்வுகள்ல இதனுடைய அடுத்த பரிணாமத்தையும் நாம்
காணொலியாக போடுவோம். தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. நீங்க ஆதரவு கொடுக்கறதால தான் நான் அந்த காணொலி போட முடியும். வணக்கம்.